இந்த சூழலை புரிந்து கொண்டு, இந்த புவிசார் அரசியலை புரிந்து கொண்டு, ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எப்படி சுமூகமாக தீர்த்துக் கொள்வது, அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவற்றை எப்படி நாம் தீர்த்துக் கொள்வது, அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைப்பது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டும். அப்படியான முன்னெடுப்புகள் செய்யக்கூடிய தலைவர்கள் நம்மகிட்ட இல்லை. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான். மூன்றாம் உலக நாடுகள்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு உருவாக்கின பண்டிதர் ஜவஹர்லால் நெஹ்ரு போன்ற ஆளுமைகள் இன்றைக்கி வந்து இல்லை. அவர் இந்த மூன்றாம் உலக நாடுகள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாடிஸ் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய நாடுகளை ஒருங்கிணைத்து மனித சமூகத்திற்கான மேம்பாட்டாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புவிசார் அரசியலை வந்து முன்னெடுத்தாங்க. ஸோ அப்படியான அரசியல் இன்றைக்கி வந்து முன்னெடுக்கப்படலை. அப்படியான ஆளுமைகள் வந்து இன்றைக்கி வந்து இல்லை. ஸோ இந்த போதாமைகள் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் இந்த நகர்வுகள் அடுத்து எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.